ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சத்து மாவு வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த விட்டமின் கம்மியாக இருக்குது, கால்சியம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற எல்லா பிரச்சனைக்குமான ஒரு தீர்வாக தான் வந்து இன்றைக்கி நம்ம சத்து மாவு வந்து பார்க்க போகிறோம். இந்த சத்து மாவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 வகையான திங்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பொருட்கள் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் மெடிசன்ஸ் அது மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் தான் வந்து இந்த சத்து மாவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கஞ்சி, அப்போ அந்த 6 மாத குழந்தைங்கள இந்த சாப்பாடெலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அப்போ ஒரு 7-8 மாதத்துலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாகவே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட். இது பார்த்தீங்க அப்படின்னா பாதி ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க மாதிரி சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மற்ற ஐட்டம்ஸ் இந்த தானிய ஐட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தானியத்தில் ஒரு 9-10 ஐட்டம் போட்டிருக்கோம். அந்த ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நல்லா ஊற வச்சுட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து எடுத்து நல்லா முளைக்கட்டி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக முளைக்கட்டி அதை லைட்டாக முளைச்சி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வந்து ஃபுல்லாக நல்லா காய வச்சு மொறுன்ட்டு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க மாதிரி காய வச்சு தான் வந்து பண்ணியிருக்கோம். இதை வந்து நிறையா தானியங்கள் வந்து போகிறதுனால நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க. அதில் தூசி குப்பை எதுவும் இல்லாமல் உங்களுக்கு புடைக்க தெரியும்னா இந்த புடச்சி அது மாதிரி கூட தூசி எதுவும் இல்லாமல் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுங்க. அதில் வந்து நுரெல்லாம் வரும். நல்லா கழுவி நல்லா பியூராக சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் வந்து ஊற வைங்க. அதை நல்லா ஊறினதுக்கப்புறம் 8 மணி நேரம் ஊறினாவே கண்டிப்பாக நல்லாவே வந்து ஊறியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு துணியில் அல்லது காட்டன் துணியில் தான் கட்டி நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 டேயில் வந்து நல்லாவே ஒரு க்ரோத் இருக்கும். அந்த பருப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தானியம் ஃபுல்லாகவே நல்லா வந்து முளை கட்டி வந்திருக்கும். நல்லா சின்ன முளையாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக வந்து முளைக்க விட்டோம் அப்படின்னா ஒரு தோற்பு தன்மை மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு விடாமல் லைட்டாக 1 டே முளைச்சாவே போதும் அப்படிங்கிற லெவலில் வந்து முளைக்க வச்சு நீங்கள் வந்து பவுட்ரு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட். காலையில் வந்து பாலில் போட்டு பெரியவங்கலாம் பாலில் போட்டு குடிக்கலாம், அல்லது தண்ணியிலேயே வந்து அப்படியே காய்ச்சி குடிச்சிக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தளவு முளை வந்துருச்சுன்னாவே போதும். அதை விட அதிகமாக முளைக்க வைக்க தேவையில்லை. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.